டு த காமர்ஸ் அகாடமி. நீங்கள் ஒரு சயின்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட்டா இல்லை ஃபர்ஸ்ட் டைம் 11th அக்கௌண்ட்ஸ் படிக்கிறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோவில் நம்ம அக்கௌண்டிங்னா என்ன அண்ட் அக்கௌண்டிங்கோட ப்ராசஸ் அண்ட் அதை பற்றி பேசிக்காக எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அக்கௌண்டிங்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு டெஃபினிஷன் இருக்குது. அந்த டெஃபினிஷனை பார்த்துடலாமா? Accounting is a systematic process of recording, classifying, summarizing, analyzing, interpreting the financial transactions and communicating the results to the users thereof. இதுதான் டெஃபினிஷன். இப்போ இந்த டெஃபினிஷனை இப்படியே படித்தோன்னா ராவாக நமக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியாது. இதை நம்ம இப்போ இந்த டெஃபினிஷன் என்ன பண்ண போகிறோம்னா குட்டி குட்டியாக ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொன்றத்தையும் பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட், அக்கௌண்டிங் அப்படிங்கிறது என்னது? அக்கௌண்டிங் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அக்கௌண்டிங் வந்து எவ்ரிடே ஆக்டிவிட்டியில் ஒரு பார்ட். அதை ஒரு நாள் மட்டும் பண்ணுறது கிடையாது, ஒரு ஃபாரெவர் நடக்கிற ஒரு ப்ராசஸ். ஓகேவா? ஸோ இந்த அக்கௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 ப்ராசஸஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரெக்கார்டிங், அடுத்து கிளாஸிஃபையிங், சம்மரைசிங், அனலைசிங், இன்டர்பிரட்டிங், கம்யூனிகேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 6 ப்ராசஸ் இருக்குது. இந்த 6 ப்ராசஸையும் கம்பைன் பண்ணது தான் வந்து அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இந்த டெஃபினேஷனை நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இமேஜின் நீங்கள் தான் இந்த ஷாப்போட ஓனர், ஓகேங்களா? இது வந்து ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப். இப்போ ஒரு கஸ்டமர் உங்கள் ஷாப்புக்கு வராங்க. அவங்க வந்து நோட் புக் வாங்கிறதுக்காக வந்திருக்காங்க, ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவங்களுக்கு வந்து நோட் புக் வந்துட்டு சேல் பண்ணுறீங்க. அண்ட் அதுக்கு பதிலாக இன் ரிட்டன் அந்த கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு கேஷ் கொடுப்பாங்க. இந்த ஒரு டிரான்சாக்ஷனை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்னா என்ன? எந்த டிரான்சாக்ஷனில் மணி ஆர் மணிஸ் வர்த் இன்வால்வ் ஆகியிருக்கோ அந்தந்த டிரான்சாக்ஷனெல்லாம் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மணினா ஓகே, நமக்கு தெரியும். மணிஸ் வர்த்னால் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இப்போ நம்ம செக்ஸ் எல்லாம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா? ஸோ அதெல்லாம் மணிஸ் வர்த் அப்படின்னு சொல்கிறாங்க. எனிதிங் இன் ரிட்டன், கேஷாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. மணியோட வர்த் நம்ம எது கொடுத்தாலும் அது எல்லாமே ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனுக்குள்ளே வந்துடும். இந்த எக்ஸாம்பிளை வச்சு நம்ம ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்னா என்னென்னு பார்த்தோம். இப்போ நம்ம அக்கௌண்டிங் ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ்ன்னு சொன்னோம் இல்லைங்களா? ஸோ அதில் ஒவ்வொரு ப்ராசஸை பற்றியும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து நம்ம ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ஆஃப் அக்கௌண்டிங். நம்ம பிஸ்னஸில் நடக்கிற எல்லா பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் நம்ம எதை சொல்கிறோன்னா ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கிறது தான் நம்ம பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். இப்போ பிஸ்னஸில் நடக்கிற எல்லா ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷனையுமே நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணணும். அந்த ப்ராசஸை தான் வந்து ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கஸ்டமர் வந்து நம்மக்கிட்டேருந்து கூட்ஸ் வாங்கியிருக்காங்க அண்ட் கேஷ் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு டிரான்சாக்ஷன். இந்த டிரான்சாக்ஷன் மாதிரி டே டு டே லைஃப், பிஸ்னஸோட டே டு டே லைஃப்பில் 100+ டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும். ஸோ ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் ரெக்கார்ட் பண்ணுறது தான் அக்கௌண்டிங்கோட ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா? ஸோ நம்ம எதில் ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னா, ஒன்று ஜேர்னல் ஒரு டே புக்கில், கேஷ் புக், பர்ச்சேஸ் புக், சேல்ஸ் புக். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்ன புக் அப்படிங்கிறத நம்ம அப்கமிங் வீடியோஸில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டாக்குமெண்ட்ஸில் எல்லாம் தான் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம், ஓகேவா? அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ரெக்கார்டிங் அப்படிங்கிறது க்ரோனாலஜிக்கல் ஆர் டேட் வைஸ் ஆர்டரில் தான் பண்ணுவோம், ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ஆஃப் அக்கௌண்டிங். செகண்ட் ப்ராசஸ் வந்து கிளாஸிஃபைங். கிளாஸிஃபையிங்னா என்ன? நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டோம் இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே, சரிங்களா? ஒரு பஞ்ச் ஆஃப் நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் நம்ம குரூப்பாக ஒரே செட்டில் ரெக்கார்ட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணோன்னா ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் டிஃப்ரெண்ட்டாக கிளாஸிஃபை பண்ணோம். அதாவது நிறைய டிரான்சாக்ஷன் இருக்கும் இல்லையா? ஒன்று வந்து நம்ம வந்து கூட்ஸை வந்து சேல் பண்ணுவோம், அதாவது சேல் டிரான்சாக்ஷன். இன்னொன்று வந்து நம்ம கூட்ஸ் வந்து ஒரு டீலர்கிட்டேருந்து வாங்குவோம், ஸோ இது வந்து பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன். ஸோ அந்த இப்போது நம்ம ஷாப் வந்துட்டு நம்ம ஓன் கிடையாது, நம்ம வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த ஓனருக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ரெண்ட் பே பண்ணணும். நம்ம கடையில் வந்து ஆள் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து சேலரி பே பண்ணணும். ஸோ இந்த மாதிரி
ஒரு பிஸ்னஸில் வெறும் பர்ச்சேஸ் சேல் தாண்டி நிறைய டிரான்சாக்ஷன் நடக்கும். ஸோ இந்த நிறைய டிரான்சாக்ஷனை ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ரெக்கார்ட் பண்ணியிருப்போம். செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ரெக்கார்ட் பண்ண டிரான்சாக்ஷன் எல்லாத்தையுமே தனித்தனியாக நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுவோம். ஒவ்வொரு டைப் ஆஃப் டிரான்சாக்ஷனுக்கும் ஒரு ஒரு அக்கௌண்ட் போடுவோம். அதாவது பர்ச்சேசஸ் அக்கௌண்ட், சேல்ஸ் அக்கௌண்ட், ரெண்ட் அக்கௌண்ட், சேலரி அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் தனித்தனியாக போடுவோம். ஸோ இதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா லெஜர் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? டேட்டாவை நம்ம கிளாஸிஃபை பண்ணதுக்கப்புறமா வர அடுத்த ப்ராசஸ் தான் சம்மரைசிங். சம்மரைசிங்கில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நமக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேருந்து நமக்கு கிடைச்ச டேட்டா அண்ட் செகண்ட் ஸ்டெப்லேருந்து நமக்கு கிடைச்ச டேட்டா எல்லாத்தையுமே சேர்த்து சம்மரைஸ் பண்ணுவோம். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம்னா ஜேர்னலைசிங் ஆர் ரெக்கார்டிங். நம்ம எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும் ஒரே புக்ஸில் அப்படியே ரெக்கார்ட் பண்ணிடுவோம். பர்ச்சேஸ், சேல், கேஷு இந்த மாதிரி எல்லா டிரான்சாக்ஷனுமே ஒன்றா ரெக்கார்ட் பண்ணிடுவோம். இந்த ரெக்கார்ட் பண்ண டிரான்சாக்ஷனை நம்ம செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம்னா பர்ச்சேசஸ் அக்கௌண்ட், சேல்ஸ் அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட், ரெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணிடுவோம். கிளாஸிஃபை பண்ணதுக்கப்புறமா நமக்கு சேல்ஸ் அக்கௌண்ட் இருக்கா. இப்போ இந்த சேல்ஸ் அக்கௌண்ட்லேயே கிட்டத்தட்ட ஒரு 100+ டிரான்சாக்ஷன்ஸ் நமக்கு இருக்கும் ஓவர் த இயர். ஒரு 1 இயருக்கு நமக்கு எவ்வளோ சேல்ஸ் நடக்கும். இப்போ இந்த மொத்த சேல்ஸில் நடக்கிற டிரான்சாக்ஷனையும் நம்ம இயர் எண்டில் இந்த வருஷம் நமக்கு எவ்வளோ சேல்ஸ் வந்திருக்கு நம்ம எப்படி டிட்டர்மைன் பண்ண முடியும்? இந்த ப்ராசஸ் மூலயமா தான். நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த மொத்த சேல்ஸையும் இந்த இயரில் நமக்கு வந்து ஒரு 10 lakh சேல்ஸ் ஆகிருக்கு, இல்லைனா ஒரு 20 lakh சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொத்தமாக நம்ம என்ன பண்ணுவோம்னா சம்மரைஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு அக்கௌண்ட்டையும் நம்ம வந்து சம்மரைஸ் பண்ணுவோம். சம்மரைஸ் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது தான் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் 2 ப்ராசஸையுமே வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த 3வது ஸ்டெப்பில் சம்மரைஸ் பண்ணுவோம். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ட்ரையல் பேலன்ஸ் இருக்குது, ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அடுத்து பேலன்ஸ் ஷீட். இந்த 3மே சேர்த்து தான் நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசிஷன் மேக்கிங் பர்பஸ். இயர் எண்டில் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு, நம்மளோட அசெட்ஸ் எவ்வளோ, லயபிலிட்டிஸ் எவ்வளோ, இது எல்லாத்தையும் டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு. அசெட்ஸ்னால் என்ன, லயபிலிட்டிஸ்லாம் என்ன அப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு தான் இந்த 3வது ப்ராசஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுதான் சம்மரைசிங். அதோட ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸை சம்மரைஸ் பண்ணிட்டோம். சம்மரைஸ் பண்ணது மூலமாக நமக்கு கிடைச்சது தான் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போது இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம ஆக்சுவலி எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம், அதோட பர்பஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷனே என்னென்னா, இப்போது இந்த வருஷத்தில் நமக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, இல்லைனா இவ்வளோ லாஸ் வந்திருக்கு, நெக்ஸ்ட் இயரில் இந்த ப்ராஃபிட்டை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லைனா இந்த லாஸ் எப்படிலாம் குறைக்கலாம், நம்மளோட அசெட்ஸ் எவ்வளோ, அடுத்த வருஷம் நம்ம அசெட்ஸை எப்படிலாம் அதிகமாக்கலாம், நம்ம பிஸ்னஸ் எப்படிலாம் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு நம்மக்கிட்ட இன்ஃபர்மேஷன் இருக்குது. அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம டெவலப் பண்ணணும். அதுதான் இந்த ப்ராசஸ். இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதோட மெயினான எய்ம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு கிடைச்ச ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸை ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸாமின் பண்ணி ஸ்டடி பண்ணணும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அனலைசிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த அனலைஸ் பண்ண டேட்டாவை நம்ம என்ன பண்ணணும்னா இன்டர்ப்ரெட் பண்ணணும், அதாவது கன்க்ளூஷன் கொண்டு வரணும். நம்ம இது வந்து இன்னும் எப்படி எஃபிஷியண்ட்டாக கொண்டு போகலாம் நம்ம பிஸ்னஸை, இந்த ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன்ஸ், இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து நெக்ஸ்ட் இயர் எப்படி பெட்டர் ஆக்கலாம், எப்படி பெட்டர் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனியோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, உட்காந்து அனலைஸ் பண்ணி இன்டர்ப்ரெட் பண்ணுவாங்க. அதுக்கு தான் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அனலைசிங் அண்ட் இன்டர்ப்ரெட்டிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உள்ள அடுத்த ப்ராசஸ் தான் கம்யூனிகேட்டிங். கம்யூனிகேட்டிங் தான் இந்த அக்கௌண்டிங்கோட ஃபைனல் ப்ராசஸ் அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ப்ராசஸ். நம்ம எதுக்காக இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம். இப்போது இதை நம்ம என்ன பண்ணணும்னா, யாருக்கெல்லாம் இது வந்து தேவையோ இதை வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது, இந்த இன்ஃபர்மேஷன் நம்மளே வச்சுக்காமல் கம்யூனிகேட் பண்ணணும். யாருக்கெல்லாம் கம்யூனிகேட் பண்ணுவோம்? 2 டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்குது. ஒன்று வந்து இன்டர்னல் கம்யூனிகேஷன், இன்னொன்று எக்ஸ்டர்னல் கம்யூனிகேஷன்.
இன்டர்னல் கம்யூனிகேஷன் நம்ம யார்கிட்டலாம் பண்ணுவோம் அப்படின்னா இன்டர்னல் யூசர்ஸ் கிட்ட தான் பண்ணுவோம். இன்டர்னல் யூசர்ஸ் யாருன்னா ஒன்று வந்து மேனேஜர்ஸ், இன்னொன்று வந்து ஓனர்ஸ். அதான் சொன்னால போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ், இவங்க கிட்டலாம் நம்ம வந்து இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம். ஏன்னா அப்போ தான் நெக்ஸ்ட் இயர் இந்த கம்பெனியோட பெட்டர்மெண்ட்காக அவங்க ஒர்க் பண்ணி நியூ பாலிசிஸ்லாம் கொண்டு வருவாங்க. அடுத்து எக்ஸ்டர்னல் யூசர்ஸ்லாம் யார்? எக்ஸ்டர்னல் யூசர்ஸ்க்குலாம் எதுக்கு இது தேவைப்படும்? அதாவது எக்ஸ்டர்னல் யூசர்ஸ்னால் இந்த இன்வெஸ்டர்ஸ், பேங்க்கு, கவர்மெண்ட், கிரெடிட்டார்ஸ், பப்ளிக், இதெல்லாம் தான், இவங்களெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்டர்னல் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இன்வெஸ்டர்ஸ்க்கு எதுக்கு தேவைப்படும்? இப்போ நம்ம கம்பெனி பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்வெஸ்டர்ஸ்லாம் பார்ப்பேன். உண்மையிலேயே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? நம்ம கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் பேங்க்ஸும் நம்ம கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் தான் அவங்க நம்ம கம்பெனிக்கு லோன்ஸ் இல்லை டிபெஞ்சர்ஸ் எதனாலும் கொடுப்பாங்க. கவர்மெண்ட்டுக்கு எதுக்குன்னா நம்ம எவ்வளோ இன்கம் வருது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நம்ம டேக்ஸ் பேயிங், அதுக்காக கவர்மெண்ட்டுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுங்கிறது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராசஸ். நம்ம இது வரைக்கும் அக்கௌண்டிங்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ இந்த டெஃபினேஷனை நம்ம இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். இப்போ தான் நமக்கு நம்ம இவ்வளோ பார்த்ததுக்கப்புறமா இந்த டெஃபினேஷனை பார்க்கும்போது மேபி நமக்கு இன்னும் ஒரு பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இப்போ அக்கௌண்டிங்னா நம்ம என்னென்னு பார்த்தோம், அது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ். அந்த ப்ராசஸில் என்னெல்லாம் இருக்கும்? ரெக்கார்டிங் இருக்கும், கிளாஸிஃபையிங் இருக்கும், சம்மரைசிங் இருக்கும், அனலைசிங் இருக்கும், இன்டர்பிரேட்டிங் இருக்கும் அண்ட் கம்யூனிகேட்டிங் இருக்கும். இந்த எல்லா ப்ராசஸையும் இன்க்ளூட் பண்ணது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அக்கௌண்டிங்குன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ இந்த டெஃபினேஷன் வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக கிளியராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இவ்வளோ நேரம் நம்ம அக்கௌண்டிங் ப்ராசஸ் அப்படின்னா அக்கௌண்டிங்னா என்ன, அக்கௌண்டிங் ப்ராசஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்தோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்கௌண்டிங் இந்த ப்ராசஸ் இதெல்லாம் எப்படி ரெக்கார்ட் பண்ணுவாங்க, எதில் ரெக்கார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நம்ம பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து என்னது? ரெக்கார்டிங் நம்ம என்னெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவோம்? எல்லா ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன்ஸையுமே ரெக்கார்ட் பண்ணுவோம். ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன்னா என்ன அர்த்தம்? கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட்டாக இருக்கிற எல்லா ட்ரான்சாக்ஷனையுமே நம்ம வந்து ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ரெக்கார்டிங் வந்து 2 புக்ஸில் நடக்கும். ஒன்று வந்துட்டு நம்ம ஜேர்னல் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொரு புக் வந்து சப்சிடரி புக் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னென்ன, இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், எப்போல்லாம் நம்ம ஜேர்னல் ரெக்கார்ட் பண்ணுவோம், எப்போ சப்சிடரி புக்ஸில் ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்கமிங் வீடியோஸில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். செகண்ட் ப்ராசஸ் வந்துட்டு கிளாஸிஃபைங் என்ன பண்ணுவோம்? இந்த ரெக்கார்ட் பண்ண ட்ரான்சாக்ஷன்ஸை நம்ம வந்து குரூப் பண்ணுவோம். கிளாஸிஃபைங் எதில் நடக்கும்னா லெஜரில் நடக்கும். லெஜர் வந்து செகண்ட் ப்ராசஸில் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது தான் வந்து லெஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து சம்மரைசிங்னா என்ன? நம்ம வந்து ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறது. இதில் வந்து 3 புக்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஒன்று வந்துட்டு ட்ரையல் பேலன்ஸ், இன்னொன்று வந்து ட்ரேடிங் அண்ட் பிஎன்எல் அக்கௌண்ட், கடைசியாக வந்துட்டு பேலன்ஸ் ஷீட். இந்த 3மே தான் சேர்த்து தான் நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ராசஸ் தான் நம்ம சம்மரைசிங் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த ப்ராசஸ் அனலைசிங் அண்ட் இன்டர்பிரேட்டிங். அதுக்கப்புறமா அனலைஸ் பண்ண இன்ஃபர்மேஷனை நம்மளோட யூசர்ஸ்க்கு நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அக்கௌண்டிங்கோட பேசிக்ஸ் பற்றி பார்த்தோம், அக்கௌண்டிங் டெஃபினேஷன் பார்த்தோம், ப்ராசஸ் பார்த்தோம், அண்ட் எந்தெந்த புக்ஸில் ரெக்கார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசிக்காக நம்ம பார்த்தோம். ஆக்சுவலி அக்கௌண்டிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய வாஸ்ட் அதை வந்து நம்ம இவ்வளோ ஷார்ட்டாலாம் கவர் பண்ண முடியாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த வீடியோவில் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அப்கமிங் வீடியோஸில் நம்ம அக்கௌண்ட்ஸ்னால் என்ன, லைக் ஒவ்வொரு ப்ராசஸை பற்றியும் இன்னும் டீட்டெயில்டாக நம்ம வந்து பார்க்கலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.